Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா BGTRP zoology preparation. நம்ம எடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் டைஜஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் டைஜஷன் அப்படிங்கிறது யூனிட் 5th யூனிட்டில் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கார்போஹைட்ரேட் டைஜஷன் பார்த்தோம். இப்போ வந்து ப்ரோட்டீன் டைஜஷன் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரோட்டீன் டைஜஷன், ரோல் ஆஃப் என்சைம்ஸ் இன் ப்ரோட்டீன் டைஜஷன். அந்த ப்ரோட்டீன் டைஜஷனில் என்சைமோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அடல்ட் ஹியூமன் டயட் கண்டெய்ன்ஸ் 25 to 40 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இப்போ அடல்ட் ஹியூமன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் தேவை அப்படின்னா 25 to 40 grams வந்து ப்ரோட்டீன் வந்து தேவை. சில்ட்ரன்ஸ் ரெக்கவர் மச் மோர் ப்ரோட்டீன்ஸ். இதே வந்து சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மச் மோர் ப்ரோட்டீன் நீட். The dietary proteins include albumin, globulin, nucleoprotein, carcinogen, collagen, gelatin, mucin, elastin, etc. The dietary protein எடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து அதில் ப்ரெசண்டாக இருக்குது. In the process of digestion, proteins are split into amino acids. In the process of digestion, protein are split into amino acid. The digestion processல ப்ரோட்டீன் என்னவா மாற்றப்படுது அப்படின்னா அமினோ ஆசிட்டாக மாற்றப்படுது. பிளேஸ் ஆஃப் ப்ரோட்டீன் டைஜஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அக்கர்ஸ் இன் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன். இட் டஸ் நாட் அக்கர்ஸ் இன் பக்கல் கேவிட்டி. இதே வந்து நம்ம கார்போஹைட்ரேட் டைஜஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மவுத்துலேருந்தே வந்து டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் இங்கே ப்ரோட்டீன் டைஜஷனில் பார்த்தோம் அப்படின்னா டைஜஷன் வந்து ஸ்டொமக்லேயும் இன்டெஸ்டைன்லேயும் மட்டும்தான் நடக்குது, பக்கல் கேவிட்டியில் நடக்கிறது கிடையாது. கிளாண்ட்ஸ் இன்வால்வ்டு இன் ப்ரோட்டீன் டைஜஷன். ப்ரோட்டீன் டைஜஷனுக்கு தேவையான கிளாண்ட்ஸ் என்ன, எந்தெந்த கிளாண்ட்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ப்ரோட்டீன் டைஜஷன் இஸ் ஹெல்ப்டு பை தி ஃபாலோவிங் டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஃபஸ்ட்டு வந்து பேங்க்ரியாஸ், கேஸ்ட்ரிக் கிளாண்டு, அடுத்து இன்டெஸ்டைனல் கிளாண்டு. இந்த 3 types ஆஃப் கிளாண்ட் வந்து இந்த ப்ரோட்டீன் டைஜஷனில் இன்வால்வ் ஆகுது. என்சைம்ஸ் இன்வால்வ்டு இன் ப்ரோட்டீன் டைஜஷன். ப்ரோட்டீன் டைஜஷனில் என்னென்ன என்சைம்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். த என்சைம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த digestions of protein are called proteases or peptidases or proteolytic enzyme. அதாவது இந்த ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த என்சைமோட நேம் தான் நம்ம என்னென்னலாம் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோட்டியேசஸ் ஆர் பெப்டிடேசஸ் ஆர் proteolytic enzyme அப்படின்னு சொல்கிறோம். தி ஃபாலோவிங் ஆர் ப்ரோட்டியேசஸ். கீழே உள்ளதெல்லாம் நம்ம வந்து ப்ரோட்டியேசஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுனால இதுக்கு இந்த நேம் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்சைம் பெப்சின், செகண்ட் ஒன் ட்ரிப்சின், தேர்ட் ஒன் ஹைமோட்ரிப்சின், ஃபோர்த்து ஹார்பாக்சிபெப்டிடேஸ், ஃபிஃப்த்து அமினோபெப்டிடேஸ், சிக்ஸ்த்து டைபெப்டிடேஸ் அண்டு செவன்த் ஒன் ரெனின். ஸோ 7 type ஆஃப் என்சைம்ஸ் வந்து ப்ரோட்டீன் டைஜஷனில் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன் ப்ரோட்டீன் டைஜஷன். ப்ரோட்டீன் வந்து எப்படி டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். டியூரிங் டைஜஷன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஸ்ப்ளிட் இன்டு அமினோ ஆசிட் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இந்த ப்ரோட்டீன் என்ன ஆகுது அப்படின்னா அமினோ ஆசிட்டாக மாற்றப்படுது. அது எப்படி அப்படின்னா டைரெக்டாக நடக்கலை, ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து ஸ்ப்ளிட் ஆகி அமினோ ஆசிட்டாக மாறுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஸ்ப்ளிட் இன்டு ப்ரோட்டியோசஸ். ஃபஸ்ட்டு வந்து அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் என்னவா உடைக்கப்படுது, ப்ரோட்டியோசஸாக உடையுது. ப்ரோட்டியோசஸ் ஆர் ஸ்ப்ளிட் இன்டு பெப்டோன்ஸு, தென் பெப்டோன்ஸ் ஆர் ஸ்ப்ளிட் இன்டு பாலிபெப்டைட்ஸ், த பாலிபெப்டைட் ஆர் ஸ்ப்ளிட் இன்டு டைபெப்டைட், ஃபைனலி டைபெப்டைட் ஆர் ஸ்ப்ளிட் இன்டு அமினோ ஆசிட்ஸ். அதாவது ப்ரோட்டீன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டியோஸாக மாறுது, பெப்டோனாக உடைக்கப்படுது, பெப்டோன் பாலிபெப்டைடாக மாறுது, பாலிபெப்டைட் டைபெப்டைடாக மாறுது, டைபெப்டைடு தான் வந்து லாஸ்ட்டாக அமினோ ஆசிட்டாக மாறுது. இங்கே வந்து நமக்கு வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன்கிறது ப்ரோட்டியோசாஸாக மாறுது, பெப்டோன்ஸாக மாறுது, பாலிபெப்டைட் டைபெப்டைட் அமினோ ஆசிட்டாக மாறுது. இது ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அடுத்து ப்ரோட்டியோஸ் அப்படிங்கிறது அதை விட சிறிய காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அடுத்து பெப்டோனுங்கிறது அதை விட சின்னமாக இருக்கும். அடுத்து பாலிபெப்டைட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும். அடுத்து டைபெப்டைட் அப்படிங்கிறது 2 மூலக்கூறு சேர்ந்த மாதிரி 2 இருக்கும். அடுத்து அமினோ ஆசிட் அப்படிங்கிறது சிங்கிளஸ்ட் ஃபார்மாக இருக்கும். இதுதான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து ப்ரோட்டீன் டைஜஷன் நடக்குது.
The proteolytic enzymes are broadly classified into two types. இந்த proteolytic enzyme அப்படிங்கிறது நம்ம வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு பார்க்குறோம். They are endopeptidases and exopeptidases. Endopeptidases cut the polypeptide chains peptide bond away from the end in the protein chain. Example pepsin, trypsin, ஹைமோட்ரிப்சின் எக்ஸெட்ரா. இப்போ எண்டோபெப்டிடேசஸ் எக்ஸோபெப்டிடேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைமை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். எண்டோபெப்டிடேசஸ் அப்படிங்கிறது செல்லுக்குள்ளே செயல்படுறது, எக்ஸோபெப்டிடேஸ் அப்படிங்கிறது செல்லுக்கு வெளியில் செயல்படுது. இப்போ நம்ம வந்து அந்த பாலிபெப்டைட் செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினை உள்ளாக்கில் கட் பண்ணக்கூடியது தான் வந்து எண்டோபெப்டிடேஸ். எக்ஸோபெப்டிடேஸ் அப்படிங்கிறது பாலிபெப்டைட் செயினுக்கு வெளியில் கட் பண்ணுது. இப்போ எதுக்கு எக்ஸாம்பிள் எண்டோபெப்டிடேஸஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பெப்சின், ட்ரிப்சின், ஹைமோட்ரிப்சின் இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எண்டோபெப்டிடேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸோபெப்டிடேசஸ். எக்ஸோபெப்டிடேசஸ் catalyze the removal of terminal amino acid. எக்ஸாம்பிள் கார்பாக்சிபெப்டிடேசஸ், அமினோபெப்டிடேசஸ், ப்ரோலிடேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸோபெப்டிடேசஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா அமினோ ஆசிட் டெர்மினலில் வந்து கட் பண்ணி இது ரிமூவ் பண்ணுது. அதாவது பாலிபெப்டைட் செயினுக்கு அவுட் சைடில் வந்து இது ரியாக்ட் பண்ணக்கூடியது. அடுத்த ரோல் ஆஃப் பெப்சின்ஸ். பெப்சின் இஸ் ஏ ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் செக்ரிட்டட் பை கேஸ்ட்ரிக் கிளாண்டு. இந்த பெப்சினை எது செக்ரீட் பண்ணுது அப்படின்னா கேஸ்ட்ரிக் கிளாண்டு தான் வந்து இதை செக்ரீட் பண்ணுது. பெப்சின் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம், அதாவது ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். இட் இஸ் செக்ரீட்டட் இன் அன் இன்ஆக்டிவ் ஃபார்ம் இஸ் கால்டு பெப்சினோஜன். இந்த பெப்சினானது ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து செக்ரீட் ஆகுது அப்படின்னா இன்ஆக்டிவ் ஃபார்மில் செக்ரீட் ஆகுது. பெப்சினோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஆக்டிவ் ஃபார்மில் செக்ரீட் ஆகுது. தி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆக்டிவேட் திஸ் என்சைம்ஸ் இன்டு பெப்சின். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பெப்சினோஜனை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பெப்சினை ஆக்டிவேட் பண்ணுது. பெப்சினோஜன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இன்ஆக்டிவ் ஃபார்மை பெப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவேட் ஃபார்மாக இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மாற்றுது. பெப்சின் ஆக்ட் ஆன் நேட்டிவ் ப்ரோட்டீன் அண்ட் மில்க் அண்ட் கன்வெர்ட் தம் இன்டு ப்ரோட்டியோசஸ், பெப்டோன்ஸ் அண்ட் பாலிபெப்டைடு. இப்போ இந்த பெப்சின் என்ன பண்ணுது, நேட்டிவ் ப்ரோட்டீனும் அண்டு மில்க் மேலேயும் செயல்பட்டு இதை வந்து ப்ரோட்டியோசஸாகவும் பெப்டோன்ஸ் அண்ட் பாலிபெப்டைடாக மாற்றுது. கீழே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நேட்டிவ் ப்ரோட்டீன் மேலே இந்த பெப்சின் அப்படிக்கூடிய என்சைம் செயல்பட்டு இந்த நேட்டிவ் ப்ரோட்டீன் என்ன மாற்றுது, ப்ரோட்டியோசஸ், பெப்டோன்ஸு, பாலிபெப்டைடாக மாற்றுது. இப்போ பார்த்தோம்னா கால்சியம் ப்ளஸ் கேசின் மில்க்கு, அதாவது கேசின் மில்க் அப்படின்னா மில்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை தான் நம்ம கேசின் அப்படின்னு சொல்கிறோம். இது மேலே கால்சியம் ப்ளஸ் கேசின் மில்க் மேலே செயல்பட்டு எது செயல்படுது, பெப்சின் செயல்படுது. பெப்சின் ரியாக்ட் பண்ணி இது என்னவா மாற்றுது அப்படின்னா கால்சியம் பேராகாசினை மாற்றுது. அதாவது கால்சியம் பேராகாசின் அப்படிங்கிறது கேர்டு அப்படின்னா தயிரை தான் நம்ம சொல்கிறோம், ப்ளஸ் ப்ரோட்டியோஸாக மாற்றுது. கால்சியம் பேராகாசின் என்னவா மாறுது அப்படின்னா ப்ரோட்டியோசஸ், பெப்டோன்ஸ் அண்ட் பாலிபெப்டைடாக மாறுது பெப்சின் அப்படிங்கிற என்சைம் மூலம். இது இந்த மெத்தடில் தான் வந்து நமக்கு வந்து பெப்சின் வந்து செயல்படுது. நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்சின் அப்படிங்கிறது ரோல் ஆஃப் ட்ரிப்சின் இஸ் ஏ ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் செக்ரீட்டட் பை பேங்க்ரியாஸ். ட்ரிப்சினை செக்ரீட் பண்ணக்கூடியது பேங்க்ரியாஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. இட் இஸ் செக்ரீட்டட் இன் அன் இன்ஆக்டிவ் ஃபார்ம் இஸ் கால்டு ட்ரிப்சினோஜன். இந்த ட்ரிப்சின் அப்படிங்கிறதும் இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் செக்ரீட் ஆகுது. இன்ஆக்டிவ் ஃபார்மில் செக்ரீட் ஆகுது. அந்த இன்ஆக்டிவ் ஃபார்முக்கு பேர் தான் ட்ரிப்சினோஜன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆக்டிவேட்டட் பை அனதர் என்சைம் இஸ் கால்டு என்ட்ரோகைனேஸ். இந்த ட்ரிப்சினோஜனை எது ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னா என்ட்ரோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இட் கன்வெர்ட் ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டியோஸ் அண்டு பெப்டோன்ஸ் இன்டு பாலிபெப்டைட் அண்டு டைபெப்டைடு. இப்போ இந்த என்ட்ரோகைனேஸ் அப்படிங்கிறது ட்ரிப்சினை ஆக்டிவேட் பண்ணதுக்கு பிறகு இந்த ட்ரிப்சின் என்ன பண்ணுது, புரோட்டீன், புரோட்டியோஸ் அண்ட் பெப்டோன்ஸ் மேலே செயல்பட்டு பாலிபெப்டைட் டைபெப்டைடாக மாற்றுது. கீழே வந்து நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நேட்டிவ் புரோட்டீன் அப்படிங்கிறது என்னவா மாற்றப்படுது, புரோட்டியோசஸ், பெப்டோன்ஸ், பாலிபெப்டைடாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
பாலிபெப்டைடு. இதுக்கு காரணமானது ட்ரிப்சின். இப்போ புரோட்டியோஸ் அப்படிங்கிறது பெப்டோனாக மாறுது, பெப்டோன் வந்து பாலிபெப்டைடாக மாறுது, பாலிபெப்டைடு வந்து டைபெப்டைடாக மாறுது. இந்த எல்லாமே வந்து ட்ரிப்சின் அப்படிங்கிற என்சைம்னால் செயல்படுது. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் ஹைமோட்ரிப்சின். ஹைமோட்ரிப்சினோட ரோல் என்னன்னு பார்க்குறோம். இட் இஸ் எம் புரோட்டியோலைட்டிக் என்சைம் செக்ரிட்டட் பை பேங்க்ரியாஸ். ஹைமோட்ரிப்சின் அப்படிங்கிறதும் ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம் தான். இதை செக்ரீட் பண்ணக்கூடியது பேங்க்ரியாஸ். இட் செக்ரீட்டட் இன் அன் இன்ஆக்டிவ் ஃபார்ம் இஸ் கால்டு ஹைமோட்ரிப்சினோஜன். இந்த ஹைமோட்ரிப்சின் ஆனது ஹைமோட்ரிப்சினோஜன் அப்படிங்கக்கூடிய இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் இதுவும் செக்ரீட் ஆகுது. இட் இஸ் ஆக்டிவேட்டட் பை ட்ரிப்சின். இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது எது அப்படின்னா ட்ரிப்சின் அப்படிங்கிற என்சைம் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இட்ஸ் ஆக்ஷன் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் ட்ரிப்சின். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரிப்சினும் இந்த ஹைமோட்ரிப்சினும் வந்து ஒரே மாதிரி செயல்படுது. இட் ஆக்ட் ஆன் நேட்டிவ் ப்ரோட்டீன்ஸ், புரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ் அண்டு கிவ்ஸ் பாலிபெப்டைட் அண்ட் டைபெப்டைட்ஸ். இது என்ன பண்ணுது, புரோட்டீன், புரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன் மேலே செயல்பட்டு பாலிபெப்டைடாகவும் டைபெப்டைடாகவும் மாற்றுது. ஹைமோட்ரிப்சின்ஸ் ஆல்சோ ஆக்ட் ஆன் மில்க். ஹைமோட்ரிப்சின் அப்படிங்கிறது புரோட்டீன் மேலே மட்டும் ஆக்ட் பண்ணல, மில்க்கு கூடவும் இது வந்து ஆக்ட் பண்ணுது, செயல்படுது. ரோல் ஆஃப் கார்பாக்சிபெப்டிடேஸ். இந்த கார்பாக்சிபெப்டிடேஸோட ரோல் என்னென்னு பார்க்குறோம். இட் இஸ் எ புரோட்டியோலைட்டிக் என்சைம் செக்ரீட்டட் பை பேங்க்ரியாஸ். இதுவும் ஒரு வகையான புரோட்டியோலைட்டிக் என்சைம் தான். இதை செக்ரீட் பண்ணக்கூடியது பேங்க்ரியாஸ். இட் கேனாட் ஆக்ட் ஆன் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து இது என்ன பண்ணாது, ப்ரோட்டீன் மேலே ஆக்ட் பண்ணாது. இவ்வளோ நேரம் பார்த்த என்சைம் எல்லாமே ப்ரோட்டீன் மேலே ஆக்ட் பண்ணுது, இது மட்டும் ப்ரோட்டீன் மேலே ஆக்ட் பண்ணலை. பட் இட் ஆக்ட் ஆன் புரோட்டியோசஸ், பெப்டோன்ஸ் அண்ட் பாலிபெப்டைட் கன்வெர்ட்டிங் தெம்ஸ் இன்டு டைபெப்டைட் அண்ட் அமினோ ஆசிட். அதாவது புரோட்டீனுக்கு பிறகு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, புரோட்டியோசஸ், பெப்டோன்ஸ், பாலிபெப்டைடு, அது மேலே செயல்பட்டு அதை என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா டைபெப்டைட் அண்ட் அமினோ ஆசிட்டாக மாற்றுது. புரோட்டியோஸ் அப்படிங்கிறது பெப்டோனாக மாறுது, பெப்டோனுங்கிறது பாலிபெப்டைட்ஸாக மாறுது, பாலிபெப்டைட் டைபெப்டைட் ப்ளஸ் அமினோ ஆசிட்டாக மாறுது. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து கார்பாக்சிபெப்டிடேஸ் அப்படிங்கக்கூடிய அந்த என்சைம் தான் காரணம். நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் அமினோபெப்டிடேஸ். அமினோபெப்டிடேஸ் ரோல் என்னென்னு பார்க்குறோம். இட் இஸ் ஏ புரோட்டியோலைட்டிக் என்சைம் செக்ரீட்டட் பை பேங்க்ரியாஸ். இதுவும் ஒரு வகையான புரோட்டியோலைட்டிக் என்சைம் தான். இது வந்து பேங்க்ரியாஸ் செக்ரீட் பண்ணுது. இட்ஸ் ஆக்ஷன் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் கார்பாக்சிபெப்டிடேஸ். இந்த மேலே பார்த்தோம் இல்லையா கார்பாக்சிபெப்டிடேஸ், அதுவும் அமினோபெப்டிடேஸும் ஒரே செயலில் தான் ஈடுபடுது. அதாவது ரெண்டுமே ஒரே ப்ராசஸில் தான் இன்வால்வ் ஆகுது. இட் ஆக்ட் ஆன் புரோட்டியோஸ், பெப்டோன்ஸ் அண்ட் பாலிபெப்டைட் கன்வெர்ட்டிங் தெம்ஸ் இன்டு டைபெப்டைட் அமினோ ஆசிட். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, புரோட்டியோஸ், பெப்டோன்ஸ் அண்ட் பாலிபெப்டைட் மேலே செயல்பட்டு டைபெப்டைட் அண்ட் அமினோ ஆசிட்டாக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் இங்கேயும் சேம் ப்ராசஸ் தான். அடுத்து ரோல் ஆஃப் டைபெப்டிடேஸ். டைபெப்டிடேஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்குறோம். இட் இஸ் ஏ பேங்க்ரியாட்டிக் என்சைம். பேங்க்ரியாட்டிக் என்சைம் அப்படின்னா பேங்க்ரியாஸ் வந்து இதை செக்ரேட் பண்ணுது, அதனால பேங்க்ரியாட்டிக் என்சைம் சொல்கிறோம். இட் ஆக்ட் ஆன் டைபெப்டைட் அண்டு ஸ்பிளிட் தெம்ஸ் இன்டு அமினோ ஆசிட். லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு அமினோ ஆசிட்லேயே, அதுக்கு முதல்ல உள்ளது டைபெப்டைட். அந்த டைபெப்டைட் மேலே ஆக்ட் பண்ணி அந்த டைபெப்டைடை அமினோ ஆசிட்டாக உடைக்குது, அமினோ ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணுது. டைபெப்டைடை ஸ்ப்ளிட் பண்ணி அமினோ ஆசிட்டை நமக்கு கொடுக்குது. டைபெப்டைட் அமினோ ஆசிட் ப்ளஸ் அமினோ ஆசிட்டாக மாற்றப்படுது. இதுக்கு காரணமான என்சைம் வந்து டைபெப்டிடேஸ் அப்படிங்கிற என்சைம். லாஸ்ட் வந்து டைஜஷன்ஸ் ஆஃப் மில்க். மில்க் வந்து எப்படி டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். மில்க் இஸ் டைஜஸ்டட் பை ரெனின் அண்டு ஹைமோட்ரிப்சின். மில்கை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடியது ரெனினும் ஹைமோட்ரிப்சினும் தான் வந்து மில்கை டைஜஸ்ட் பண்ணுது. Renin is secreted by gastric gland and hymotrypsin is secreted by pancreas. Renin secrete பண்ணக்கூடியது gastric gland, hymotrypsin secrete பண்ணக்கூடியது வந்து pancreas. These enzymes bring about coagulations of milk. இந்த enzyme என்ன பண்ணுது அப்படின்னா மில்கை வந்து coagulate பண்ணுது, அதாவது ஒரு மாதிரி திரள செய்யுது. This process is called curling of milk. அதாவது மில்கை வந்து கேர்டாக மாற்றுது, அதாவது தயிராக மாற்றுற செயலில் தான் இந்த ரெனினும் ஹைமோட்ரிப்சினும் ஈடுபடுது. ரெனின் ஆக்ட் ஆன் கேசின் ஆஃப் மில்க் அண்ட் கன்வெர்ட் இன்டு பேராகாசின். ரெனின் என்ன பண்ணுது, மில்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை தான் நம்ம கேசின்னு சொல்கிறோம். ஸோ கேசின் ஆஃப் மில்கில் ஆக்ட் பண்ணி பேராகாசினாக மாற்றுது. Paracasins combines with calcium to form calcium paracasinate. இப்போ என்ன ஆகுது, பேராகாசின் என்ன பண்ணுது, கால்சியத்தோட கம்பைன் ஆகி சேர்ந்து கால்சியம் பேராகாசினேட்டாக ஃபார்ம் ஆகுது.
calcium paracaseinate separate out as curd and is acted upon by pepsin. இப்போ கால்சியம் பேராகாசினேட் என்ன ஆகுது, செப்பரேட் ஆகுது. பெப்சின் அப்படிங்கக்கூடிய என்சைம் மூலமாக என்ன ஆகுது, கால்சியம் பேராகாசினேட் வந்து செப்பரேட் ஆகுது. ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க நமக்கு. கேஷின் அப்படிங்கிறது பேராகாஷினாக மாறுது. பேராகாஷின்ங்கிறது கால்சியத்தோடு சேர்ந்து கால்சியம் பேராகாசினேட்டாக மாறுது. இது காரணமான என்சைம் ரெனின்ஸ். அவ்வளோதான். இதோட நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் டைஜஷன் முடியுது. ப்ரோட்டீன் டைஜஷன் முடியுது. தென் வந்து அப்சார்ப்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.